ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய வரமாலட்சுமி வீடியோன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஹாப்பி வரமாலட்சுமி. இந்த வாட்டி நான் கலசம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாட்டி கலசம் வைக்கிறேன். போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வீட்டில் ஒரு 2 குட்டி சிலை வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி கலசம் வைக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வீடு எல்லாம் ஃபுல் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கே எனக்கு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை சாமான்லாம் தேய்ச்சும் வச்சிட்டதுக்கப்புறம் வியாழக்கிழமை நைட்டு இந்த பேனர்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேனர் நான் மார்க்கெட்டில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மனை வச்சு அது மேலே ஒரு டவல் போட்டுக்கிறேன். டவல் போட்டுட்டு பிளேட் வச்சு அதில் பச்சரிசி போட்டு அதில் குங்குமம் மஞ்சள் வச்சு வெத்தலை பக்கம் வாழைப்பழம் பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டாண்டு வச்சு தான் நான் சாரீ கட்ட போகிறேன். ஆனால் இது கட்டும்போது எப்படி வரும் என்ன எதுன்னு தெரியலங்க. ஆனால் கட்டிடுவேன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால் அந்த அம்மா மேலே பாரத்தை போட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டாண்டை சுற்றி ஒரு டவல் சுற்றிட்டு ஒரு டிஷ்யூ வச்சுட்டேன். ஏன்னா குடம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது. ப்ளஸ் சாரீ கட்டும்போது கொஞ்சம் கரை பிடிக்காமல் இருக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குடத்தில் பச்சரிசிலாம் ரொப்பிட்டு கலச ஐட்டம் கேட்டாலே கடையில் கொடுத்துருவாங்க. நான் அதை தான் போட்டு வச்சுருக்கேன். அதிலே ஒரு கொம்பு மஞ்சள் எல்லாமே போட்டுட்டேன். அதுலேயும் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்திட்டு அது மேலே நம்ம கலசம் சொம்பில் தண்ணி சேர்த்து அதில் கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் 3 வகையான பூவு தங்கம் வெள்ளி இதெல்லாமே அதில் சேர்த்து நான் வச்சுருக்கேங்க ரெடியாக. இதில் கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு சைடில் அது மேலே வச்சுருக்கேன். ஏன்னா சாரீ கட்டுறதுக்காக. கலசம் முகம் நான் காலையில் தான் வைப்பேன். நம்ம குளிச்சுட்டு தான் அந்த கலசம் வைக்கணும்னு சொன்னாங்க. சரி, அதனால் நம்ம இப்போ சாரீ பின் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி கிளிப்பு போட ஆரம்பிச்சிட்டேன். இது நான் ஃபஸ்ட் டைம் கலசம் வச்சு பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அந்த அம்மனுக்கு வழிபாடு பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் லாஸ்ட்டில் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் என்ன ஒருத்தியாக நினச்சிக்கோங்க. இப்போ இது சென்டராக ஒரு கிளிப் குத்திட்டு அதுக்கப்புறம் முந்தான பக்கம் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கெல்லாம் இது மடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபேஸ்க்கு நான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்து புடவையெல்லாம் நைட்டு கட்டிட்டு காலையில் எழுந்துச்சு ஐலைனர் அந்த ஃபேஸுக்கு கொஞ்சம் முகத்துக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி காலையில் ஒரு 3:30 மணிக்கு எல்லாமே 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த கலசம் முகம்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாமே டெக்கரேஷன் பண்ண முடிச்சுட்டு 5:30 மணிக்கெல்லாம் பூஜையும் முடிச்சுட்டு காலையில் நெய்வேத்தியம் செஞ்சு அந்த அம்மாவுக்கு வச்சு வடை பாயசம் எல்லாம் செஞ்சு எல்லாம் பூஜை பண்ணி நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வரிசையும் வச்சு எல்லாம் பண்ணேன். பாப்பா இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நைட்டு அவனை தூங்க வர வைக்கணும் இல்லையா. அதனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு நெய்வேத்தியம் வச்சேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அந்த அம்மாவுக்கு ஒரு படையல் மாதிரி போட்டேன். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சேன் அம்மனுக்கு. அதாவது நெய்வேத்தியம் மாதிரி. நைட்டுக்கு புளியோகரையும் சுண்டலும் செஞ்சு அந்த அம்மனை குளிர் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். அசைச்சிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு இது எல்லாமே நான் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒரு நாள் தான், ஏன்னா ஃபஸ்ட்டு கலசம் வைக்கிறோம். அதனால் ஒரு நாள்லே வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் இயர் எப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் இயர் அந்த அம்மாவோட அருள் 3 நாள் வைக்கிற மாதிரி எனக்கு அந்த அம்மா அருள் கொடுத்தா 3 நாள் நான் கண்டிப்பாக வைப்பேன். அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் குங்குமஞ்சாலை எல்லாருக்குமே கொடுத்து வளையலெல்லாம் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இந்த வருஷம் கலசம் வச்சது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. பாப்பா மட்டும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சைடில் டெக்கரேஷன் பண்ணவே எனக்கு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு வரமகாலட்சுமி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பண்ணலாமா வேணாமான்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணலனாலும் வீட்டில்
ஒரு 5 பேருக்கோ ஒரு 7 பேருக்கோ நீங்கள் வந்து குங்குமஞ்சள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது, விசேஷமும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.